நால்வர் பெருமக்கள் தமிழின் வழியே சைவத்தை வளர்த்தனர். அதுபோல் வடமொழி வழியே சைவத்தை வளர்த்தவர் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் ஆவார்கள். அவருடைய தம்பி பேரர் நீலகண்ட தீட்சிதர் அவர்களும் சிறந்த சிவநெறியாளர். திருவிளையாடற் புராணத்தை சிவலீலாவர்ணம் என்ற தலைப்பில் வடமொழியில் இயற்றியவர். இத்தகைய மகான்களின் பரம்பரையில் வந்தவர் பத்தமடை வெங்கு ஐயர். பரணி தீபம் தமிழ்நாட்டில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் எடுக்கும் தீபத் திருவிழா. சிவானந்தர் என்ற பரணி தீபம் தமிழகத்தில் தோன்றி பார் முழுவதற்கும் ஒளி காட்டியது. ஆம், சிவானந்தர் பரணி நட்சத்திரத்தில் தோன்றினார். பரணி தரணி ஆளும் என்பதற்கு ஏற்ப அறிவாலும் தொண்டாலும் தரணியை ஆள்கிறார் சுவாமி சிவானந்தர். பத்தமடை வெங்கு ஐயர் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வருவாய்த்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்தார். பார்வதி என்ற பெண்ணை மணந்து வெங்கு ஐயர் இனிதே இல்லறம் நடத்தி வந்தார். சிவோகம் என்ற ஓர் உயர்நிலை பாவனை நிலையில் வெங்கு ஐயர் நீண்ட நேரம் தியானம் செய்வார். 1887 செப்டம்பர் 8